மா ஆஸ்மாட்டாக்கா நீ எங்க ஊர் சுத்திட்டு இருந்த எத்தனை நேரம்? உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா? பாவம் அப்பா ஆபீஸ்ல இருந்து கூப்பிட விடு. மல்லி டெலிஃபோன் கொடுத்தாச்சா? ஆஸ்டலின் 2 ஒண்ணாம கொடுத்த? அரை மணி நேரம் கழிச்சு தானே கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கு. என்னம்மா அசோக் சாப்பாடு உள்ள வச்சிருக்கேன், அதான சொல்ல வர்றேன். கவலைப்படாம படு, நாங்க பாத்துக்கிறோம். அசோக் வா வாம்மா. தேங்க்ஸ். எதுக்கு? அம்மாவை பார்த்துக்கிட்டதுக்கு. அவ உனக்கு அம்மா ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி. நான் ரொம்ப நல்ல அப்பாவும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு நல்ல புருஷனா இருக்க முடியும். வா சாப்பிடலாம். வா உட்கார். இன்னைக்கு உங்க அண்ணன் பொண்ணு கல்யாணம் இல்ல? 6 மணிக்கு வந்துருங்க 6 மணிக்கு வந்துருங்கன்னு 100 தடவை சொல்லி அனுப்பிச்சாளடா. இன்னைக்கும் அந்த பாழாப்பன வீட்டுக்கு போயிட்டு தான் வரணுமா? ரொம்ப லேட் ஆயிடுச்சா இல்ல? இப்ப மணி என்ன? எனக்காக இது காத்துட்டு இருந்தீங்க, நீங்க போயிருக்க வேண்டியதானே? போய் அங்க யாராவது உன் புருஷன் எங்கன்னு இவளை கேட்டா என்ன பதில் சொல்லுவா? அத்தே நீங்க போய் படுத்துக்குங்க. என்னவோ போ, உன் தலையெழுத்து போல நடக்கட்டும். சுசிலா தப்பா நினைச்சுக்காத, நிஜமாவே மறந்து போச்சு. நீங்க வர்றதும் வராதும் உங்க விருப்பம். இதுல நான் தப்பா நினைச்சுக்கிறதுக்கு எதுவும் இல்லை. சாப்பிடுவாங்க. சுசிலா நான் சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம். சுசிலா ஒரு நல்ல அப்பாவா இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு நல்ல புருஷனா இருக்கலாம்ல? இல்ல அசோக், நீ ஏன் பேர் அசோக் இல்ல? என்னாச்சு? வா வெளியே வா சொல்றேன். என்னாச்சு? இங்க என்ன பண்ற? அஞ்சலி என்ன? நீ பாட்டுக்கு ஐ லவ் யூ சொல்லி அனுப்பிட்ட. அங்க போனா தூக்கமே வரல. நீ நிஜமா சொன்னியா இல்ல நான் அழுதுட்டு இருக்கேன்னு சொன்னியான்னு தெரியல. அதுக்காக இப்படியா இந்த நேரத்துலயா? நீ நிஜமா சொன்னியா சும்மா சொன்னியா? நிஜமாதான். அப்ப திருப்பி சொல்லு. சொல்லு, அப்பதான் நம்புவேன். ஐ லவ் யூ. இந்த கார்ல ஐ லவ் யூ. போதுமா? இப்ப போதும், அப்புறம் பாத்துக்கலாம்.
அது பாத்தியா? Oh my God! அந்த பொண்ண பாத்தியா? என்ன பார்த்தா I love you சொன்னா. Oh my God! I love you சொன்னா. யாருமா அது? யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்தா I love you சொன்னா. மெதுவா. ஏய்! ஏய்! எந்த பக்கம் போனா? பார்க்கலையே. யாரும் பார்க்கலையா? சொன்னதானே. என்ன பார்த்தா I love you சொன்னாடா. யாருமா? நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லையே. இந்த 8 மாச காலமா தமிழ்நாட்டுல பல வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்தது. கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டுகள்னால பல உயிர் சேதங்கள் நடந்தது. இந்த மாதிரி சம்பவங்கள்னால மக்கள்கிட்ட ஒரு விதமான பயமும் அரசாங்கத்து மேல அவநம்பிக்கையும் ஏற்பட்டு இந்த சட்டவிரோதமான நாச வேலை காரணமா அரசு மற்றும் தனியார் கட்டடங்க ரொம்ப நாசமடைந்தது. இது வரைக்கும் 42 பேர் உயிரிழந்து 102 பேர் காயம். சட்டவிரோதமா தயாரிக்கிற வெடிகுண்டுகள் தீவிரவாதிகள் கையிலையும் வன்முறையாளர் கையிலையும் போய் சேர்றதுனால ரயில் பெட்டிகள், தண்டவாளங்கள், ரயில்வே பிரிட்ஜுகள் நாசமாக்கப்பட்டது. இதுலயும் பலத்த உயிர் சேதம். சில இடங்கள்ல போலீஸ் ராணுவத்தின் உதவியோட கள்ளத்தனமா தயாரிக்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள், தளவாடங்கள் இவைகள்லாம் கைப்பற்றியிருக்கு. நாக்பூர் எக்ஸ்ப்ளோசிவ் டைரக்டரேட் ரிப்போர்ட்டின் படி அந்த வெடிகுண்டுகளை உபயோகிச்சிருக்கிற ஜிலட்டிங்கிற கெமிக்கல் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் ஃபேக்டரியில மட்டும் தயாராகுதுன்னு நல்லா தெரியும். அந்த ஃபேக்டரி மெட்ராஸ்லயும் இருக்கு, சிவகாசிலையும் இருக்கு. அந்த ஃபேக்டரியினுடைய ஓனர் திரு ஏசிஏ சிதம்பரம், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சிதம்பரம் கெமிக்கல்ஸ், சேர்மன் சிதம்பரம் ரோட்வேஸ் கார்பரேஷன், மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் ஏசிஎஸ்சி அறக்கட்டளை, முன்னாள் முனிசிபல் கவுன்சிலர், தமிழ்நாட்டில் இன்னைக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு பிக் ஷாட். இப்போதைக்கு இது சந்தேகம் தான். இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன்மேன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். இன்னையிலிருந்து மிஸ்டர் விஸ்வநாத்தை ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். மிஸ்டர் விஸ்வநாத், இந்த என்கொயரியை உங்களை விட நேர்மையாவும் நாணயமாவும் வேற யாரும் நடத்த மாட்டாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிச்சயமா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தம்பி இருக்காரா கண்ணா? வணக்கம் தம்பி, நான் தான் சிதம்பரம். இந்த கமிஷனுக்கு உன்னை தலைவரா போட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. அதை நேரில் தெரிவிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். இந்த விஷயமெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா தம்பி? நல்ல விஷயங்கள்லாம் என் காதுக்கு எப்படியும் எட்டிடும். இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம் ராஜா. இந்த ஆபீஸில் அன்பை உபச்சரிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்கிய அது ஒன்னே போதும். இந்த கமிஷன் சம்பந்தமா இந்த சிதம்பரத்தினுடைய ஒத்துழைப்பு என்ன வேணுமானாலும் நான் தயாரா இருக்கேன். நான் வரட்டுமா ராஜா? பாப்பா. நாராயணன், நாராயணன் சார், இனிமே அனுமதி இல்லாம இந்த ஆபீஸ்க்குள்ள அந்த ஆளை விடக்கூடாது, புரியுதா? சரி சார். நிஜமாவா? அந்த பொண்ணு அங்க பாருடா, அதே பொண்ணு. ஏய் 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 திலீப், திலீப், ஒன் மினிட். திலீப் வரல, ஏய் வரல, ஏய் 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 ஹலோ. ஏய் உன் பேர் என்ன? ESA 8141. என்னது இது? கார் நம்பர். அது சரி, இப்ப என்ன இதுக்கு? இல்லைங்க, இது ஓனரு அட்ரஸ் கொஞ்சம் வேணும். ஏயா அறிவு இருக்கா உனக்கு? மெட்ராஸ்ல எவ்வளவு கார் ஓடுது தெரியுமா? 7 லட்சம். அட்ரஸ் கேட்க வந்துட்டாங்களா? போயா.
போயா, அட போனியாண்ணா, போயா. லஞ்சம் கொடுக்குறியா? போயா. ஏயா, இந்த ஆபீஸ்ல உள்ளவங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கிற? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்கயா, போங்கயா. அட்ரஸ் தானே வேணும், கொஞ்சம் இரு.